இங்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. அதுக்கு மேலே அங்கே வைக்க பயமாக இருக்கே, வலிக்கு விட்டு விழுந்தோன்னா இருக்குது. கல் ஆடுதே. ரைட் மக்களே, இன்றைக்கி எங்கன்னா இதுதான் கரிக்கூர் ரோடு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போகிறேன். இது வந்துட்டு ஒன் வே மாதிரி, இந்த ரோட்டில் பாதிக்கு பாதி வழி இருக்காது. ஸோ எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு தெரியல, பட் ட்ரை பண்ணலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கரிக்கூர் ரோடு, அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம் தான் பஸ் வரும். அப்படின்னா போகிறது வர்றது. மார்னிங் 6 o'clock ஒரு பஸ்ஸு, 8 o'clock ஒரு பஸ்ஸு, 11 o'clock ஒரு பஸ்ஸு. அதை விட்டால் ஈவினிங் ஐ திங்க் ஃபஸ்ட்டு பஸ் வந்துட்டு 4 o'clock, அப்புறம் 6 o'clock, அப்புறம் 8 o'clock. ஸோ அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணால் அடுத்து நடந்து தான் போகணும் இந்த ரூட்டில். அண்டு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இந்த ரோடு. பாதிக்கு பாதி எங்கேயும் நிறுத்துறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். லாரியோ காரு அங்கே இங்கேன்னு எங்கேயாவது வருதுன்னா ஓரங்கட்ட முடியாது. அதனால் அதிகமாக ஹார்ன் அடிச்சுட்டே தான் போகணும். கிடைக்கிற இடத்துல ஒதுக்கிடணும் வண்டியை. ஸோ இந்த ரூட் பார்த்தீங்கன்னா அந்த கரிக்கூர் போகிற ரூட் கிடையாது. ஆப்போசிட் சைடில் ஒரு ரூட் இருந்துச்சு ஃபேக்ட்ரி கிட்ட. அந்த ரூட்டை வந்துட்டு மழை ஒரு டைம் அடித்ததில் மொத்தமாக போயிருச்சு. நானே இப்போ டவுட்டில் தான் போகிற மக்களே, எங்கே வண்டி வரும் எங்கே அப்படின்னு எனக்கும் ஐடியா இல்லை. ரொம்ப இறக்கமான ரோடு இது. இதில் XUV 500ல் ஒரு டைம் வந்தேன் நான். அப்போ கேமராலாம் கிடையாது. அண்ணாவோட காரில் வந்தேன் XUV 500ல். சரியில்லை. இந்த ரூட்டே மிஸ்ட் மூடி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா எவ்வளோக்கு எவ்வளோ மிஸ்ட் மூடி இருக்குன்னு? ஒரு சவுண்டு கேட்டே இருக்கு இல்லையா? அந்த சவுண்டு வந்துட்டு என்னன்னா, நான் ஐ திங்க் சஸ்பென்ஷனை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று லூஸாக இருக்கிறதால அந்த சவுண்டு கேட்குது போல். நான் ஸ்டியரிங்கை லெஃப்ட் சைடு திருப்பும்போது தான் அதிகமாக கேட்குது.
நோ ஐடியா மக்களே. இந்த ரூட்டில் சொல்ல போனால் ஆல்டோ கார் வச்சு கூட வந்திருக்கோம். ஸோ அதனால் நானும் இப்போ அசென்ட்டை வச்சு போவோன்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த ரூட் தான் கோத்திமுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. கோத்திமுக்கு 2 கிலோமீட்டர்ஸ், கரிக்கூர் 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். கரிக்கூர் ரூட் அவ்வளோ தூரம் இந்த வண்டியில் கண்டிப்பாக போக முடியாது மக்களே. அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜீப்பாவது வேணும், கொஞ்சம் பாடியான வண்டி. ஏன்னா ரோடோட பாதிக்கு பாதி ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். அந்த கார்னர் இந்த கார்னர் ஏறுறதுக்கு அந்த ரூட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் மோஸ்ட் டெட்லியஸ்ட் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கார் வருது. நம்ம இங்கேயும் எங்கேயாவது நிறுத்தினாதான். தெரியல, நம்மளை பார்த்துட்டு போறாரு. இடம் அழகான ரூட் இது. பட் அப்போ எக்ஸ்யூவியில் போகிற அந்த இது கிடச்சிருந்துச்சி, கேமரா இருந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பர் வியூ உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். இந்த இடத்துலலாம் ஆக்சலரேஷனே கிடையாது, வண்டி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்.
சாகர் வியூ பாயிண்ட் தெரியணும். பவானி சாகர் அந்த ஆறு ஓடுறது, ஆனால் பயங்கரமாக மிஸ்ட் மூடி இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே அங்கே தெரிய மாட்டேங்குது. கேரே யூஸ் பண்ணக்கூடாது. தேர்டு கேர் இப்படி தான். பரவாயில்லையே, ரோடு போட்டுட்ருக்காங்க போலையே. நான் அத்தியூர் மட்டும் ரோடு போகலாம்ல? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ மக்களை, நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னா, லெஃப்டில் போனால் கரிக்கியூர் ரோடு, ரைட்டில் போனோம் அப்படின்னா இங்கே போயிடும் அத்தியூர் மட்டம், மறுபடியும் சோலூர் மட்டம் ரோடு. ஒரு ஓ ஷேப் மாதிரி தான் ரவுண்ட் அடிச்சுட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம கரிக்கியூர் ரோடு போகலாம். ஓ, ரோடு போடுறாங்க, அதனால தான் அவ்வளோ பெரிய. ஐயோ, எவ்வளோ தூரம் போகுது என்னன்னு தெரியலையே. பஸ் போகிற ரீசன்னால இப்போ இங்கே ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க போல மக்களே. கேடிஜி டியூட் ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா, இங்கே வந்து ஒரு பேர்டு வந்துட்டு விசில் பண்ணுற சவுண்ட்லாம் எடுத்து போட்டிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சேனலை ரன் பண்ண முடியல. ஆஹா, ரோடு இப்போ தான் போட்டு போகிறாங்களோ. தெரியுதா எவ்வளோ டீப் திஸ் ஃபாரஸ்ட் இஸ்ன்னு? உங்களுக்கு அந்த வியூவை ஒரு டைம் காட்டுறதுக்காக நான் இது பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கு? சாரி. இந்த வியூ இப்படி தான் இருக்கும். பயங்கர டீப் இன்சைட் திஸ் ஃபாரஸ்ட். பஸ் எங்கே வரும், லாரி எங்கே வரும்னு எனக்கே தெரியாது. வந்தால் நம்ம தான் ரிவர்ஸ் போகணும், லாரி ரிவர்ஸ் எல்லாம் போகாது. ஸோ டீப் இன்சைட் திஸ் ஃபாரஸ்ட் தான். கொஞ்சம் தூரம் ரோடு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அதில் போகலாம். மோசமாக இருந்தால் போக முடியாது. தண்ணி போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ரூட் ஃபுல்லாக லாரி தான் இப்போ போகுது. ஏன்னா லாரி தான் ரோடு போடுது. அந்த தார் தூக்கிட்டு போகிறதே லாரி தான். வாவில் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே இந்த ரோட்டில் லெஃப்ட் சைட் போனால் கோத்திமுக்கு, ரைட் சைட் போனால் இங்கே கரிக்கியூர். ஸோ இதில் நம்மளே கொஞ்சம் தூரம் தான் போகிறோம். ஆனால் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டும்.
பாதிக்கு பாதி சிமெண்ட் தான் மக்களே. அதுலேயும் இந்த ரோடில் வந்துட்டு யானை பாதிக்கு பாதி நடந்துகிட்ருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் அந்த ரோடு வந்துட்டு ரொம்ப இறக்கமாயிரும். நம்ம அவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் தூரம் தான். எஸ், நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த கோயிலாட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, இதை தாண்டி அதில் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போக முடியும். அதுக்கடுத்து ரோடு வந்துட்டு ரொம்ப இறக்கும். பைக்கில் கூட போயிட்டு வந்துடலாம், பட் நம்ம காரில் அவ்வளோ தூரம் போக முடியாது. இதுக்கு அடுத்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக அப்படியே இறக்கம், கல்லும் முள் அப்படியே போயிட்டே இருக்கும். பாதி அதில் அப்படியே போய் கரிக்கூர் போகும் இந்த ரோடு ஜாயின் பண்ண. அவ்வளோ தூரம் நம்ம வாய்ப்பல ராஜா தான். ஸோ நம்ம அப்படியே யூட்டன் மக்களே. ஸோ ஆல்வேஸ் வேர் சீட் பெல்ட்ஸ். இப்போ இந்த ரோட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்துட்டு ஹைட்டில் வந்தோம் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. இப்போ அந்த ரோட்டில் நம்ம இந்த காரில் இப்படி போகிறோன்னு மட்டும் பாருங்கள். அந்த குட்டி பையன் பார்க்குறான், யாரா இவங்க அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் மோட்டோ விலாகர் அப்படின்னு. ஆனால் நம்மளே இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோமா. அந்த பையன் இது நல்ல யூடியூப் பார்க்குறவனா இருந்து யார் நீ எல்லாம் மோட்டோ விலாகரா அப்படின்ட்டாங்கன்னு இங்கே அசிங்கமாக போயிடும். அதனால் நம்ம பாட்டுக்கு அப்படியே ரைட் பண்ணிகிட்ருப்போம். ஆமாம், ஒரே நிமிஷம் மக்களே, ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியும். நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். எஸ், இட்ஸ் ரெக்கார்டிங். ஸோ ஐ திங்க் வி கேன் ஸ்டில் மேக் இட். சரி வாங்க போகலாமா. ஸோ 19 minutes ஆச்சு. எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? அந்த கிளியோட சவுண்டு எல்லாம் கேட்டே இருக்கும்.
நீங்கள்லாம் யோசிக்கலாம், என்னடா அசன்ட் வச்சுட்டு இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. சொல்லப்போனால் எனக்கு இங்கே நீலகிரியில் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார் வச்சு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. அதனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீப்பாக போக முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு 15 to 20 minutes ஆஃப் வீடியோ உங்களை என்டர்டெயின் பண்ணும் இந்த ரோட் ரைடிங்கில் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் இட். அதுக்காக நான் காமிச்ச அந்த ரோட்டில் ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா எப்படி ரொம்ப டீப்பாக போனீங்க அப்படின்னா கார் ரிட்டன் ஏற்றத்தில் ஏறாது, ரேடியேட்டர் பாயில் ஆயிரும். பாயில் ஆச்சுன்னா என்ஜின் கூல் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வர வேண்டியதான். எப்படி இது ஒன்றும் நல்ல தண்ணியெல்லாம் கிடையாது. அவசரத்துக்கு இதில் நிறுத்தி வண்டி கழுவிட்டு இருப்பாங்க. ரொம்ப டீப்பாக போகிறதால நம்மளுக்கே ஒரு பயமாக தான் இருக்கும். நம்ம வேணா அத்தியூர்மட்டம் ரோடு போய் எதுவும் இருக்குதா இல்லையா, அந்த ரோடு ஏதோ போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதையும் போய் பார்க்கலாம் தான். இங்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. அதுக்கு மேலே அங்கே வைக்க பயமாக இருக்கே, அழுக்கி விட்டு விழுந்தோன்னா இருக்குது. கல் ஆடுதே. இருக்குதே. ஓகே, இன்னமும் போர்டு வைக்கிறாரு. பொறுமையா சார். ஓ, என்னமோ ரிசார்ட்டுக்கு சேர்ந்தது இது. இன்னைக்கு லோடெல்லாம் எதுவும் வரல போல. ரோட் ரோலர் இங்கே நிற்கிது.
உங்களுக்கே தெரியலாம் ரோடு வந்துட்டு எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஸோ இதை வச்சு தான் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் அப்படி. சின்ன பையனாக இருக்கிறதுலேருந்து இந்த ரூட்டில் வந்துட்டுருக்கேன். அதனால் இந்த ரோடு எனக்கு வந்துட்டு ஹில் சைடு எப்படி ஓட்டணும்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் புதுசாகவே வந்தாலும் ஒன்றும் இல்லை, ஸ்பீடாக போகாதீங்க. ஒரு 30 to 40 ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் எல்லா டர்ன்ஸ்லேயும் ஸ்பீடாக போகாதீங்க. ஆஹா, இன்னும் போகக்கூடாதுன்னே கொட்டி வச்சுருக்காங்களா? இப்போ அங்கே லெஃப்டில் அவ்வளோ தூரம் போயிட்டு வரலான்னு தோணுது. ஆனால் அடியில் பாடி ஏதாவது அடி வாங்குமான்னு பயமாக இருக்குதே. யாருக்கு இது வருமோ? ஃபுல்லாக மண்ணு தான். வாங்க போயிட்டு வந்துடுவோம் இல்லையா? சைடில் மண் கொட்டி அதை ஓரமாக இது பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு வண்டி வந்தாலும் ஒதுங்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும், இல்லாட்டி ரிவர்ஸ்லேயே தான் போகணும். அந்த ரீசன்னால தான். எஸ் எஸ், இதுதான் அந்த ஸ்பாட். என்னன்னா இந்த இடத்த தான் தீனி மட்டம்னுவாங்க. சின்ன வயசுலேருந்து இங்கே வந்து தான் வண்டியை வாஷ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். பியூர் வாட்ரு மாதிரிலாம் கிடையாது, இது அப்படியே தண்ணி எங்கெங்கேயோ இருந்து ஃப்ளோ ஆகி வர்றது தான். எப்படி சூப்பரா கெத்தா மாசா. ஒன்றும் இல்லை, காரை சும்மா தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வருவோம். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல குரங்கு ஃபுல்லாக இது மேலே ஏறி ஒரு ஆட்டம் போட்டு வந்துருச்சு இங்கே அங்கன்னு சொல்லி. நாஸ்தி பண்ணிடுது வண்டியை. ஐயோ